ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன் எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. இந்த ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்டிஏ வந்து ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போய் நீங்கள் விண்டோவில் ஓப்பன் பண்ணி உட்காரும் பொழுது எப்படி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும், என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்டிஏ வந்து அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன் வந்து எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் போட்டு பர்டிகுலராக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் வந்தாச்சு. ஜான்வரி 22 ஜான்வரி 30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ஜான்வரி 22 எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா பர்டிகுலராக எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அட்மிட் கார்ட்னா எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு எல்லாம் போட்டுட்டு போகணும், டாக்குமெண்ட்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும், எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உள்ளே போகும்போது என்ன பண்ணும் அப்படிங்கிற நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதையும் தாண்டி ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷங்களாக நம்ம ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். சரிங்களா? இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஜெய் மெயின்ஸ் நீட் மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் நீங்கள் எழுதி பார்க்கணும், அதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய் மெயின்ஸ் பர்டிகுலராக ஜான் செஷன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஒரு சிலருக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் பேஸ்டு டெஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு சிலர் வந்து 12th எக்ஸாம் முடித்த பிறகு அதுக்கப்புறமேட்டு ஜென்ரலாக எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெறுமனே அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போட்டுற மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்டிஏ வந்து ஒரு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஜெய் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டுன்னு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிளிக் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே மார்க் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கேயும் கீழே எதுவும் கொடுக்காம இங்கே ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்த வாட்டி அதுக்கு அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்து உங்களுக்கு நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஜெய் மெயின்ஸ் கொஷின் பேப்பர். அதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக எந்த ஷிஃப்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜ் நீங்கள் பர்டிகுலராக ஜெய் மெயின்ஸ் ஜான் செஷன் ஜான்வரி 22 எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாணவர்கள், அந்த 5 நாட்களுமே எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாணவர்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் விண்டோ இருக்கும். இந்த விண்டோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜாக எந்த லாங்குவேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்கல, அந்த கொஷினை நீங்கள் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ரெட் கலர் சிம்பிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கிரீன் கலர் சிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வயலட் கலர் சிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து அது வந்து மார்க் தான் பண்ணியிருக்கீங்க வழியே அது கரெக்டான ஆன்சருங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நம்ம அப்படியும் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. அதனால் அது வந்து எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வயலட்டில் வந்து கீழே க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர்னா, இது வந்து எனக்கு நான் செக் பண்ணணும், இருந்தாலும் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது வந்து எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த 5 க்ரைட்டீரியா மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் 1 by 1 படிச்சுட்டு இங்கே வந்து அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரில் உங்களோட நேமு, எக்ஸாம் நேமு, சப்ஜெக்ட் நேமு இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் ஹாலில் உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி வந்துடும். வந்த வாட்டி உங்களுக்கு இங்கே கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இங்கே கொஷின்ஸ் இருக்கும்.
இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள் 74 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அந்த 74ல் நாட் விசிட்டட் எதுவுமே நான் பார்க்கல. இது வந்து நாட் ஆன்சர். இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருந்தால் நாட் ஆன்சர், இது வந்து இங்கே ஆன்சர். இங்கே வயலட் கலர் இருந்தால் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன், பட் எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்கக்கூடாது. இங்கே க்ரீன் கலர் வயலட்டில் க்ரீன் இருந்தால் ஆன்சர் பண்ணிட்டேன், பட் எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம தேர்ட் ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ க்ரீன் கலரில் வந்ததுனால நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு ஓகே அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் சப்மிட், அப்புறமேட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஷின்ஸ் வந்துடும். அடுத்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே பாருங்கள். இப்போ வந்து இது வந்து 2ங்கிறத கொடுங்க. 2ன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் மார்க் ரெவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் எழுதிட்டேன், ஆனால் வந்து நான் வந்து இது எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, ஆனாலும் நான் இதை செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3வது கொஷின்ஸ் வந்துருச்சு. இந்த 3வது கொஷின்ஸ்க்கும் கீழே பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இப்போ வந்து 4th ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4th ஆப்ஷனுக்கு இப்படி மார்க் ஃபார் ரெவ்யூ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து 3rd கொஷின் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். சரிங்களா? இது வந்து எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் இந்த 3rd கொஸ்டின் வேணும்னா மறுபடியும் நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே இருக்கிறத இது வந்து மாற்றி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். மாற்றி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4th கொஸ்டின் நான் பார்க்கல வேண்டாம் அப்படின்னா கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னா 5th கொஸ்டின் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 5th கொஸ்டினுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆன்சர் வரும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப செகண்டை கிளிக் பண்ணிட்டீங்க, ஓகே மார்க் அண்ட் ரெவ்யூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4th கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணலை, பட் 5th கொஸ்டினுமே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ஆனால் ஆன்சர் பண்ணியிருக்கேன், பட் எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கடுத்து 6th கொஸ்டின்ஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா 6th கொஸ்டின் வந்துடும். 6th கொஸ்டினுமே பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேவ் அண்ட் மார்க் ரெவ்யூ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்போது 7th கொஷின் நான் பார்க்கல, 8th கொஷின் மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன்னா 7th கொஷினுமே உங்களுக்கு வந்து பார்க்கல, 8th கொஷினுக்கு வந்தாச்சு. 8th கொஷினுக்கு நம்ம ஆன்சர் இங்கே கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர் ஏதாச்சும் ஒன்று நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓகே மார்க் அண்ட் ரெவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், பட் வந்து இது வந்து ஆன்சர் பண்ணாதீங்க, எவாலுவேஷன்ஸ்க்கு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? மித்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இத்தனை கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக படிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி அந்த மார்க் டெஸ்ட்டை நம்ம வந்து வெப்சைட்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மார்க் டெஸ்ட் வேணாலும் நீங்கள் எழுதி பாருங்கள். டைம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் வச்சுட்டு அங்கேயே பாருங்கள் டைமும் ஓடுது. ஸோ நம்ம வந்து இப்போ 2 மணி நேரம் 56 நிமிஷம் டைம் ஓடுது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்க, இந்த மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.